ஹலோ கைஸ், அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜுவல் எடுக்கிறதுக்காண்டி சரவணா எலக்ட்ரிக் வந்திருந்தோம். நம்ம திருநெல்வேலியில் பேட்டையில் இருக்குங்க. அங்கே உள்ள கடைக்கு தான் வந்திருந்தோம். நம்ம அண்ணனுக்கு தாங்க ஜுவல் எடுக்கிறதுக்காண்டி வந்திருந்தோம். ஆனால் நான் சும்மா தான் போயிருந்தேன். அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்து நம்மளை பார்த்து வீடியோ எடுக்குதுன்னு பார்த்துட்டு, தம்பி நம்ம கடையும் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னாங்க. சரி, நம்மளும் சும்மா ஒரு லேக்காக எடுத்து போட்டிருக்கேன் கைஸ். இவங்களோட கடையில் உள்ள நகை பொருட்கள்லாம் வீடியோ எடுத்து போட்டுக்க தம்பி அப்படின்னாங்க. சரி, நம்மளுக்கு ஒரு வாட்ச் வருஷத்துக்காண்டி தாங்க எடுத்து போட்டேன். இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து எடுத்துக்கலாம். இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா அதிக கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. டைமண்ட்லேருந்து ஜுவல்லேருந்து எல்லாமே இருக்குது. சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வர எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. யாரெல்லாம் நகை எடுக்கணும் ஆசையாக இருக்கீங்களோ கடையில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு போங்க. நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் நல்லா கவனிக்காங்க. வாய்ஸ் தங்க கடைக்கே வந்து தங்கத்தை வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது தங்கம். உங்களுக்கு எந்த தங்கம் இருக்கீங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேகணும்னு நினச்சிங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சரவணா எலக்ட் பேட்டையில் இருக்குது. எல்லோரும் வந்து விசிட் பண்ணிக்கிங்க. காய்ஸ், நம்மளாம் தங்க கடைக்கு போவோமாங்கிறதே ஆர்வமாக இருக்கும். இருந்தாலும் நம்மளே ஒரு வீடியோ எடுக்க கூப்பிட்ருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? காய்ஸ், எனக்கு தங்கத்து மேலெலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. இருந்தாலும் தங்க கடையில் போய் விசிட் பண்ணதில் நம்மளை மதித்து பண்ணுவாங்களாங்கிறது சத்தியமாக தெரியாது. ஆனால் நான் சும்மா போயிருந்தேன். பட் இருந்தாலும் அவங்களே எல்லாம் வீடியோ எடுத்து போடுப்பா தம்பி அப்படின்னாங்க. அதனால தான் எடுத்து போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், தங்க விற்க விலையிலலாம் எவனும் தங்க கடைக்கு பக்கமே போக முடியாது காய்ஸ். அந்த அளவுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படிங்காங்க. நம்மளோட உழைப்பே ஒரு வருஷத்துலேயே 1 லட்சம் கூட வராது காய்ஸ். அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை இருக்குது. இது மேலே யாரும் இன்ட்ரெஸ்ட்டே படாதீங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் படுதவங்க நீங்கள் எல்லாம் இருந்தீங்கன்னா கடன் வாங்கி லோனு அலைங்க. அதான் உண்மை, அதான் வாழ்க்கை. தங்கம் வெறும் சாதாரண ஒன்றுங்க. அதுக்கு எல்லா மக்களும் டிமாண்டு பண்ணதுனால தான் தமிழ்நாட்டில் தங்கத்தோட விலை எகிரிக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையிலே முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம் தாங்க. அதுக்கு மேலே எதுவுமே ஆசைப்படாதீங்க. எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனம் வந்து பெரிய லெவலில் போனோம். விவசாயிகள் கீழே போனோம். அதுக்கான முயற்சி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் சிந்தித்து செயல்படுங்க. இப்போ நம்ம கடைக்கு வந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான ஜுவல்ஸ்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. நீங்கள் தங்க பிரியராக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லா வீடியோலையும் எல்லா தங்கத்தையும் நான் ஆராய்ஞ்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதுக்காண்டி பார்த்துட்டு போங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்காண்டி கலெக்ஷனை மட்டும் காமிக்க, வேறு எந்த கடையிலையும் காமிக்க விட மாட்டாங்க. நம்மளுக்காண்டி காமிக்காங்க. சரவணா எலக்ட்ரிக் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நகையெல்லாம் கம்மி பண்ணி தரேங்க. உங்களுக்கு பிடிச்சா அங்கே வந்து எடுத்து பாருங்கள். அடுத்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் எதுவும் சொல்லதா இல்லை. நம்ம வந்து வீடியோ மட்டும்தான் பண்ணுறது. யாரும் காய்ஸ் தப்பாக திட்டாதீங்க. நான் நகை எடுக்கவே போகல, சும்மா வீடியோ எடுக்கிறதுக்கு தான் போனேன். அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நகை எடுக்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோவை.
காய்ஸ் அதுக்கு அடுத்து ஒரு வழியாக வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம கடையை ஒரு விசிட்டாக போட்டிருந்தேன். தங்கத்தெல்லாம் தெளிவாக காமிக்கலை. எதாக இருந்தாலும் மன்னிச்சிக்கிங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.